மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளும் அவற்றுக்குரிய தீர்வுகளையும் பற்றித்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுடன் நீங்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாக 007737356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். மறக்காமல் இதை பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சாய் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எனவே நாங்கள் இன்று இந்த இரட்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் பிரச்சனைக்கு ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்கு இருக்கின்ற சிகிச்சை முறைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே சிகிச்சை முறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது முக்கியமாக நான் சொன்னேன் சில கியூரபிள் காசஸ் இருக்கின்றது. அதாவது நோயை குணப்படுத்தக்கூடிய நிலைமைகள். அதாவது உதாரணமாக எங்களுக்கு இந்த சீனி மேலத்தம், டயபிட்டிஸ் மேலைட்டிஸ் அல்ல நீரிழை நோய் இருக்கலாம், அல்லது எங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லப்படுகிற ரத்தத்திலே தைராக்சின் எனப்படுகிற ஹோமோனின் அளவு குறைவாக இருக்கலாம், அல்லது இவற்றுக்கு மேலும் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு சொல்லப்படுகிற ரத்தத்திலே கூட்டு கொழுப்பமிலங்கள், கொலஸ்ட்ரால் போன்றவற்றுடைய அளவுகள் கூடுதலாக இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்குமே நாங்கள் மருந்துகளை கொடுத்து சிகிச்சைகளை கொடுத்து இவற்றை நாங்கள் கட்டுப்பாட்டிலும் குணப்படுத்தவும் முடியும். குணப்படுத்த முடியும் என்று சொன்னால் 100% இதை எங்களாலே குணப்படுத்த முடியாது. மற்ற ரீதியிலே பார்க்கின்ற போது என்ன செய்யலாம் என்றால் எங்களாலே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். எனவே அந்த கியூரபிள் கேசஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நோய்களை நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்திலே இதை விட்டு போட்டு சில நேரங்களிலே நான் கியூரபிள் கேசஸ் இருக்கின்றது. எல்லாம் நார்மல். சில பேருக்கு நான் தொலைபேசியின் மூலம் கதைக்கின்ற போது சொல்லுவார்கள், எனக்கு கொலஸ்ட்ரால் ஒன்றும் இல்லை, சீனி வருத்தம் இல்லை, சுகர் வருத்தம் இல்லை. அதே நேரத்திலே முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஒரு நோயும் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்யலாம், அவர்களுடைய சிகிச்சையை அளித்து அவர்களுக்கு இந்த நோயை குணமாக்க முடியும். எனவே முக்கியமாக இந்த குளிசைகளை பற்றி நான் இதிலே சொல்ல விரும்புகிறேன். என்றாலும் கூட சில நேரங்களிலே எனக்கு பயமாக கூட இருக்கின்றது. என்னவென்றால், ஒருபோதுமே ஒரு மருத்துவரினுடைய ஆலோசனை இல்லாமல் ஒவ்வொரு கவுண்டர்ல போய் இந்த பார்மசிகளிலே போய் இந்த மருந்துகளை வாங்கி குடிக்க வேண்டாம். எனவே ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த மருந்துகள் பாவிக்கின்ற விதம் இருக்கின்றது. உதாரணமாக நான் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ற கதையை நான் அடிக்கடி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வேன். என்னென்றால், அதாவது ஒரு புது பேட்டரியை நீங்கள் வேண்டினாலும் அதை நீங்கள் திருப்பி சார்ஜ் பண்ணாமல் விட்டால் அதிலே மிகவும் பாரதூரமான பிரச்சனை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மருந்துகளை வாங்கி குடித்தாலும் அந்த குடித்த பிற்பாடு அந்த ஆண்குறி வேலை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்காவிட்டார். உதாரணமாக திருமணம் முடித்தவர்கள் ஆண்குறி வேலை செய்வதற்கு அவருடைய மனைவியுடன் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே திருமணம் முடிக்காதவர்கள் என்ன செய்வது வேண்டும் என்றால், ஆண்குறி வேலை செய்யாத, அதாவது ஆண்குறிக்கு வேலை கொடுப்பதற்காக மாஸ்டர்பேஷன் அல்லது சுய இன்பம் அல்லது கைப்பழக்கத்தை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்குறிக்கு நாங்கள் மருந்துகளை கொடுத்து ஆண்குறிக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டத்தை கூட்டினாலும் அந்த இடத்திலே ஆண்குறி வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே தான் இந்த மருந்துகளை எடுக்கின்ற போது தயவு செய்து ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனைப்படி இந்த மருந்துகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு அதிலே ஒரு விதமான
பிரயோசனமும் எங்களுக்கு கிடையாது. முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டி, அதே நேரத்திலே இந்த மருந்துகள் போடுகின்ற நேரம் மிகவும் முக்கியமானது. அதாவது இந்த மருந்துகள் போடுகின்ற நேரத்தில் நான் அடுத்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இந்த மருந்துகள் போடுகின்ற நேரத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது இந்தெந்த நேரத்துக்கு மருந்து போட வேண்டும், அதன் பிற்பாடு எவ்வளவு மனத்தியானத்துக்கு பிற்பாடு நாங்கள் மனைவியுடனோ அல்லது கைப்பழக்கத்தையோ மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. எனவேதான் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மருந்துகளை தயவு செய்து நான் பெயர்களை சொல்லுகிறேன் என்று சொல்லி போட்டு போய் கடைகளிலே வாங்க வேண்டாம். உண்மையாக எனக்கு அப்படி சொல்லக்கூட விருப்பம் இல்லை. ஆனால் உலகத்திலே இருக்கிற அனைவருமே பார்த்து கொண்டிருக்கின்ற படியினாலே இந்த மருந்துகளோட பெயர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுவும் நான் அடுத்த நிகழ்ச்சியிலே தான் இதை பற்றி விவரமாக சொல்லுவேன். அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், அன்னையிலே பெறப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி 90 வயசு இருப்பவர்கள் கூட இந்த பாலியல் வாழ்க்கையை நன்றாக மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அண்மையிலே வெளிவந்த ஆராய்ச்சி. எனவேதான் இந்த பாலியல் வாழ்க்கைக்கு, செக்ஸ் லைஃபுக்கு வயசு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. பால் ஒரு கட்டுப்பாடு. ஆண் பாலா இருக்கலாம் அல்லது பெண், ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். 90 வயசு ஒரு வயதிவராக இருக்கலாம் அல்லது 60 வயசு ஒரு இளைஞனா இருக்கலாம். எப்படியாவது நீங்கள் இந்த பாலியல் வாழ்க்கை ஒன்றாக கொண்டு போவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை காலம், லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும். நீங்கள் பார்க்கலாம், திருமணம் முடிக்காத பல பேர் சில இடங்களிலே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் அவர்களுடைய ஆயுட்காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது மற்றவர்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுகின்ற வீதம் மிகவும் திருமணம் முடித்தால் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கூடுதலாக ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த புரோஸ்டேட் எனப்படுகிற முன்னிற்கும் சுரப்பி இருக்கின்றது. இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே ஏற்படுகிற புற்றுநோய், இந்த முன்னிற்கும் சுரப்பி, இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் விரிவடைவதற்கு பெருக்குவதற்கும் ஒரு முக்கிய காரணம் என்ன? அந்த புரோஸ்டேட் கிளாண்டுக்கு, அந்த முன்னிற்கும் சுரப்பிக்கு வேலை கொடுக்காத நிலை. எனவே வேலை கொடுக்காத நிலை முக்கிய காரணம் என்ன? திருமணம் முடிக்காதவர்கள். எனவே இது மிகவும் முக்கியமானது. எனவே திருமணம் என்பது எங்களுக்கு மாரடைப்பை 150% குறைக்கிறது. அதே நேரத்தில் இந்த புற்று நோய்களை 140% குறைக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தனை முடித்துக் கொண்டோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.